ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெங்காலி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குலோப் ஜாமுன் சொல்லுவாங்க, ரசபோரன்னு கூட சொல்லுவாங்க. இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கப்பு ரவா எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் கொரன்னு இருக்கும், அதனால் ஒரு அடி மிக்சியில் அடிச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மாவாயிட்டு கொஞ்சம் பிடிக்கிறப்போ குலோப் ஜாம் ஒடிஞ்சு போகாமல் நல்லா திக்காயிட்டு கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு ரவா எடுத்திருக்கேன், 2 கப்பு பால் எடுத்துருக்குறேங்க. கரெக்டான அளவில் இதே மாதிரி பண்ணினா கரெக்டாக வரும். ஒரு கப்பு ரவா எடுத்துருக்கிறேன், 2 கப்பு பால் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் கொஞ்சமாக அரைச்சிட்டான வந்தது, லைட்டாக ஒரு அடி போதுங்க. இல்லைன்னா நம்ம குலோப்ஜாம் பிடிக்கிறப்போ அது கொரன்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு அடி அடிக்கிறதுனால கரெக்டாக செட் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது, இல்லைன்னா ஒடிஞ்சு போகும். மிக்சியில் அடிச்சுன்னா கரெக்டாக மாவு பதத்தில் கரெக்டாக இருக்கும். இது உருண்டை பிடிக்காமல் நல்லா கலக்கி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கலக்கி இருக்கணும். அப்போ தான் உருண்டை பிடிக்காமல் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாத நல்ல மாவு பதத்தில் இருக்கணும். கரெக்டாக நம்ம குலோப்ஜாம் மாவு இருக்கும்ல, அதே பதத்தில் இது கொண்டு வரணும் நம்ம. இப்போ இதில் கொஞ்சமாக சோடா பவுடர் ஆட் பண்ணிட்டேன். அடுத்ததாக கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோடா பவுடர் ஆட் பண்ணுறதுனால நல்லா பொங்கி வரும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பு மாவுக்கு நான் 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிட்டு 1.5 கப்பு சுகர் ஆட் பண்ணுறேன். அப்போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணிட்டேன்னா. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு கப்பு ரவா எடுத்துருக்கிறேன், 2 கப்பு பால், அதே மாதிரி 2 கப்பு சுகர் சிரப்புக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன், 1.5 கப்பு சுகர் ஆட் பண்ணிட்டேன். ரொம்ப இனிப்பு கூடி போகும், அதனால தான் அந்தளவு சுகர் எடுத்துருக்கிறேன். இப்போது இது கொஞ்சம் நல்லா ஆறிச்சு, லைட்டாக சூடு இருக்குது. இப்போ இது நல்லா நம்மளுக்கு சப்பாத்தி மாவுக்கு எப்படி நம்ம பிசையும் அதே மெத்தில் நம்ம இது ஃபுல்லாக பிசையணும். அப்போ தான் நம்மளுக்கு குலோப்ஜாம் நல்லா வரும். இல்லைன்னா ஒடிஞ்சு போய் ஒரு மாதிரி கோடாயிட்டு இருக்கும். நல்லா பிசையணும். இது நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா பிசையணும். நெய் தடவி நல்லா பிசைஞ்சிக்கலாம். லாஸ்ட்டு பார்த்திங்களா நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ கைக்கு கொஞ்சம் நெய் பூசிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஷேப்பில் குலோப்ஜாம் வேணால் அந்த அளவுக்கு நம்ம உருட்டிக்கலாம். இப்போ நான் 3 ஷேப்பில் நான் குலோப்ஜாம் செய்ய போகிறேன். இது பெங்காலி ஸ்வீட் மாடல் இல்லையா, அதனால் இது மாதிரி பார்த்திங்களா கோடு வருது. இந்த மாதிரி கோடே வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம நல்லா உருண்டாக்கிக்கணும். பிசைகிறப்போவே அது சரியாக்கிக்கணும். அடுத்தது புல்லெட் மாடல் ரவுண்டு, இந்த மாதிரி 3 ஷேப்பில் நான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு காமிச்சது ரசபோரா பெங்காலி ஸ்வீட் மாடல். அது குலோப் ஜாமுன் சொல்லலாம், ரசபோரான்னு கூட சொல்லலாம். கோடு இல்லாமல் பண்ணிக்கணுங்க, அப்போ தான் உடையாமல் நல்லா வரும். எல்லாமே நான் உருண்டாக்கி வச்சுட்டேன். இப்போது பார்த்திங்களா எல்லாமே 3 ஷேப்பில் நான் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி ஆச்சுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் எல்லாம் கரைஞ்சிட்டு நல்லா தண்ணியாக இருக்குது. இது ரொம்ப பாகுலாம் ஒன்றும் வேண்டுங்க. ஜஸ்ட்டு நான் ஒரு சிட்டிக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணேன், ஆப்ஷனல் தான். இல்லைன்னா குங்குமப்பூ இருந்தானே ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது பாகு பதம் ஒன்றும் வேண்டாம், ஜஸ்ட்டு ஸ்டிக்கியாக இருந்தால் மட்டும் போதும். அப்போது நான் இறக்கிட்டேங்க அது. இப்போது ஒரு பாத்திரத்தை தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு நம்ம இப்போ உருண்டாக்கி வச்சிருந்து சுட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா எண்ணெய் சூடாகணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் சூடாகிருக்கு நல்லாவே. இப்போ எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
பார்த்திங்களா, ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கணும், இல்லைன்னா ஒடிஞ்சு போகும். பி கேர்ஃபுல்லாக இது பண்ணணும். இதே மாதிரி சைடு ஒரு 5 மினிட்ஸ் மீண்டும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் இங்கே திருப்பி திருப்பி போட்டோன்னா அடி பிடிக்காமல் நல்ல கலர் கூட நல்லா எல்லாம் ஈக்குவல் கலர் வரும். பார்த்திங்களா, நல்ல கலர் ஆச்சு. இப்போ இந்த கலர் ஆனப்போ நான் எடுத்துட்டேன். இது மொத்தம் ஒரு ஷேப்லங்க. அடுத்ததாக பேலன்ஸ் இருக்கிறது கூட நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது அதே மாதிரி 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு சைடு ஒரு கலர் ஒரு சைடு ஒரு கலர் இருக்கும். சேம் மெத்தடில் திருப்பி திருப்பி போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நான் எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி சுட்டு வச்சது நான் இந்த சிரப்பில் ஆட் பண்ணுறேன், நல்லா ஊறட்டும்னு சொல்லிட்டு. ரொம்ப ஆறக்கூடாது, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கிறப்போ இதில் போட்டு வச்சிடணும். அப்போ நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த சுகர் சிரப்பு. இதில் டிப் பண்ணி வைக்கிறோம். ஃபுட் கலர் நான் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் தான் ஆட் பண்ணேன், அந்த கலரில் வந்திருக்கு. பார்த்திங்களா, இதுவும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆப்ஷனல் தான், ஃபுட் கலர் வேணும்னா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ இருந்தானே ஆட் பண்ணிக்கலாம் நேச்சுரல் ஆகிட்டு. இப்போ இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுவும் நான் மாற்றி வச்சுக்கிட்டேன். ரவுண்டாக இருக்கிறது சர்க்கிளாக இருக்கிறது நான் மொத்தம் எடுத்துட்டேன். இந்த புல்லெட் மாடலில் இருக்கிறது மட்டும் அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டு வச்சேன். கொஞ்சம் டார்க் கலர் ஆக்கிட்டேன், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கேஷ்யூ நட்டு கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா ஊறிடுச்சு. இது மாற்றி வச்சுட்டு அடுத்தது இதில் ஆட் பண்ணிக்கலாம். குலாப் ஜாம் எப்போவுமே ஒரு நைட் ஃபுல்லாக ஊறினா தான் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாகுங்க. இப்போ இது ஓரளவுக்கு தானே சாஃப்டாக இருக்குது. இதை அப்படியே மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது ஆட் பண்ணுறேன். இது ஒரு அரை மணிக்கூராக ஊற வச்சிடலாம். அப்போ தான் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் சுகர் சிரப் மொத்தம். இது பார்த்திங்கன்னா அரை மணிக்கு அப்புறம் நான் எடுத்து பார்த்தேன். இது கொஞ்சம் நல்லாவே ஊறிச்சு. மொத்தம் இதை ஆட் பண்ணலாம், அவ்வளோதாங்க. இதே மாதிரி செஞ்சேன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட சூப்பராக செய்யலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக நான் செஞ்சுட்டேன். இது நைட்டு ஓவர் நைட் ஊறினா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இப்போவே செஞ்சுட்டு இப்போ வீடியோ எடிட் பண்ணி போடுறேன், நாளைக்கு லாஸ்ட் டேன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.